ஜப்பானை சேர்ந்த ஒருவர் இலங்கையில தமிழை கதைக்கிறதுக்கு முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, தமிழர்களாக இருக்கக்கூடிய எங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜப்பான்காரனே ஸ்ரீலங்காவுக்கு தமிழ கதைக்கிறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டா, இலங்கையில இப்ப டித்வா புயல் காரணமாக பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. பல்வேறுபட்ட பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. வீடுகள் சரி, வாகனங்கள் சரி, நிறைய இழப்புகளை இலங்கை சந்தித்திருக்கிறது. இதன் காரணமாக உலக நாடுகள், அதாவது 70க்கும் மேற்பட்ட நாடுகள், பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இலங்கைக்கு பல்வேறுபட்ட நிவாரண பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஜப்பான்காரனும் தங்களால் முடிஞ்ச நிவாரண உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக ஜப்பானை சேர்ந்த குறிப்பிட்ட ஒரு குழுவினர் அதாவது மருத்துவ குழுவினர் மருத்துவ முகாம்களை அமைத்து டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு தங்களால் இயன்ற மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த மருத்துவ முகாமில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒருவர் தான் தமிழில் ரிக்வெஸ்ட், அதாவது கோரிக்கை ஒன்றை விடுக்கிறாரு. நாங்கள் இப்படி மருத்துவ முகாம் ஒன்று நடத்துகிறோம், உங்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று விடுக்கிறாரு. இப்போ அந்த வீடியோவை பாருங்க. வணக்கம். நேற்று முன்தினம் 4ஆம் தேதி முதல் ஜப்பான் நாட்டின் மருத்துவ சேவை குழு சிராவம் போலீஸ் மைதான வளாகத்தில் மருத்துவ பரிசோதனைகளை தொடங்கியுள்ளது. உடல் நலக்குறைவு மற்றும் மருத்துவ ஆலோசனைகளுக்கு எம்ஐ நாடி வரவும். நன்றி. ஜப்பான்காரன் என்ன செஞ்சாலும் அதை ஒரு வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆசைப்படுவான். அதை விட ஜப்பானில் உருவாக்கப்படுற பொருட்கள் எல்லாத்துலேயுமே அவ்வளவு நம்பிக்கை இருக்கும். எந்த நாட்டில் போய் என்ன வித்தியாசமான பொருட்கள் இருந்தாலும் அது ஜப்பானில் செய்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பிக்கையாக வாங்கி கொண்டு போகலாம். ஏன்னு சொன்னால் கட்டாயம் அது நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஜப்பானுடைய பொருட்களில் மிகவும் ஒரு நம்பிக்கையான ஒரு பொருளாக இருக்கும். அதை விட அவங்கள பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவங்க எதையும் ஒரு தனித்துவமான முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிவாரண குழு இங்க இருக்கக்கூடிய மக்களை தங்களுடைய நிவாரண பணிகளுக்காக அழைக்கிறதுக்காக அவங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மொழிகளிலேயே பேசி அவங்கள தங்களுடைய பக்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற மாதிரியான விஷயத்தை தான் இந்த வீடியோக்கள் மூலமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதன்படி தான் அவங்க தமிழ்ல பேசி காணொலி ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. தமிழை யார் பேசினாலும், ஜப்பான்காரனோ, சைனாக்காரனோ, அமெரிக்காக்காரனோ, எவன் பேசினாலும் தமிழ்ல பேசுறவங்க எல்லாருமே அழகானவங்க தான்.